வணக்கம் அலுவலர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் ஒன்ல ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுங்க நமக்கு போயம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் இருக்க எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபிளித் கொடுத்துருக்காங்க. ஃபிளித்துக்கு ஆன்சர் வெல்த், ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து குக்குக்கு ஆன்சர் லுக், ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சாம்க்கு ஆன்சர் ஹாம், ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்மரோட ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார்மர், ஸோ மேட்ச் இட் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஸோ மேட்ச் இட் பண்ணிக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், it plot saw it before dash. இப்போ நம்ம இது ஒவ்வொன்றுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, it plot soil before dash. ஆன்சர் farmer, FARMER farmer. செகண்ட் ஒன், it is used in the fishers dash. ஆன்சர் hooks, HOOKS hooks, ஸோ வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன், we don't use dash in the soil. ஆன்சர் chemicals, CHEMICALS chemicals. அடுத்து நான்காவது, பி ஹம்பிள் லைக் ஏ டேஸ். ஆன்சர் ஓம், ஸோ ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம கொஸ்டின்க்குலாம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நமக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இது உங்கள் நோட்டில் எழுதி புக்கில் கீழே இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு டு வி சி த எர்த்வொர்ம் ஆஃபன்? ஸோ ஆன்சர் பாருங்க, வி ஆஃபன் சி த எர்த்வொர்ம் அஸ் ஃபிளித். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ புக்கில் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ பார்த்து எழுதிக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன், வாட் டஸ் இட் கிவ் டு த ஃபார்மர்? ஸோ ஆன்சர் இட் கிவ்ஸ் த ஃபார்மர் எ ரிவார்ட் ஆஃப் வெல்த் பை மேக்கிங் த சாயில் ஹெல்த்தி. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது அப்படியே பார்த்து நீங்கள் நினச்சிட்டுக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, ஒய் டோன்ட் வி யூஸ் கெமிக்கல்ஸ்? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, வி டோன்ட் யூஸ் கெமிக்கல்ஸ் because they harm the earthworm and the soil. ஸோ நீங்கள் இது வரை கூட எழுதிக்கலாம், இந்த சாயில் வரை கூட நீங்கள் எழுதிக்கலாம். இன்னும் அதுமாதிரி எழுதணும்னா which naturally bloods and stays fertile without them. ஸோ இது வரைக்கும் எழுதிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இதுலேருந்து இந்த 2 லைன் கூட எழுதிக்கலாம். ஸோ இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து how do we work? அதுக்கு ஆன்சர் we should work without causing harm to anyone, ரிமைனிங் ஹம்பிள் அண்ட் டிலிஜியன். ஸோ இது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதையும் ஆன்சரை பார்த்து செஞ்சுக்கோங்க, அப்படியே நோட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு கீழெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கலாம், அதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வெர்ப் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வெர்ப்லாம் இருக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக எழுதுறது, பாஸ்ட் டென்ஸ் எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக கொடுத்துருக்காங்க. கோஸ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அது பாஸ்ட் டென்ஸாக மாறும் எப்படி ஆகும், கோ வென்ட் ஆகும். இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும் என்ன ஆகும், கான் ஆகும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும்போது என்ன ஆகும்னா கோயின்ல வரும். ஸோ அதுக்கடுத்து பாருங்க, இது வாஸ் வேர் வச்சு வரும். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஐ வாஸ் கோயிங் டூன்னு இருக்கும். ஸோ இது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்ற சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன வேர் கோயிங்காக மாறும். ஸோ வாஸுங்கிறது வேறா மாறும், கோயிங் அப்படியே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு வரும். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஐ வாஸ் ரீடிங் த புக் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தே டேஸ் ரைட் த போயம். ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் என்ன வரும்னா, தேங்கிறது நிறைய பேர் குறிக்கும். ஸோ அதுக்கு வேர் போடணும், வாஸ் போடக்கூடாது, வேர். ரைட் என்னவாகும், ரைட்டிங். ஸோ they were writing the poem. ஸோ இதான் ஆன்சர், அது எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், இட் டேஸ் டு டெல்லி. ஆன்சர் இட் வாஸ் கோ என்னவா மாறும், கோயிங், ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும், கோயிங் டு டெல்லி. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, சி டேஸ் ஏ பிக்சர். ஆன்சர் சி வாஸ் டிராயிங், பாஸ் போட்டு டிராயிங் போடணும். அடுத்து வி வரனால நம்ம வாஸ் போடக்கூடாது, என்ன போடணும், வேர் போடணும். வேர் ஈட் என்னவா மாறும், ஈட்டிங்காக மாறும். அடுத்து ஹி வாஸ் வாட்சிங் தான் வரும். அடுத்து யூக்கு வேர் வரும். யூ வேர் மேக்கிங் லஞ்ச். ஸோ ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் ரைட் வாட் தே வேர் டூயிங் அட் 5 o'clock எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று.
அப்போ முடிஞ்சு போனது, அப்போ பாஸ்ட். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்ல வந்து இதே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஐ டேஸ் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் பாருங்க, ஐ டேஸ் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அட் செகண்ட் ஒன், மை மதர் வாஸ் வாட்சிங் டிவி. வாஸ் வாட்சிங், ஸோ எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன், வி வேர் ஈட்டிங், WERE வேர். அடுத்து ஈட்டிங், EATING, ஈட்டிங் மேங்கோ. அடுத்து மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ரைடிங் தேர் பைசைக்கிள்ஸ். வேர் ரைடிங் எழுதிக்கோங்க. அடுத்து மோகன் வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ மோகன் வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். அடுத்து த பெல் வாஸ் ரிங்கிங் லவ்லி. ஸோ ஆன்சர் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒயில் ஐ வாஸ் ரைட்டிங், ஹி வாஸ் என்ன செய்கிறாங்க, ஸ்லீப்பிங். இந்த குட்டி பையன் என்ன செய்கிறான், ஸ்லீப்பிங். ஸோ ஹி வாஸ் போட்டு ஸ்லீப்பிங் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், while the boy was playing, the girl was என்ன செய்கிறாங்க, ரீடிங். ஸோ the girl was reading, RAADING, ரீடிங் போடலாம், இல்லை ஸ்டடிங் கூட போடலாம். அடுத்து while my mother was cooking, my father was என்ன செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ my father was helping எழுதிக்கோங்க. my father was helping, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிவ் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்க, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதணும் பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பாருங்க. வந்து முன்னாடி பார்த்தது வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து பார்த்தோம், பார்ட்டிசிபிள் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியூச்சரில் வந்து நடக்க போகிறது. ஸோ அதனால் நம்ம என்ன போட்டிருக்கோம், வில் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வில் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நடந்துக்கிட்டு இருக்குது, அது வந்து நடக்க போகிறது, அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி. ஸோ அதனால செகண்டுக்கு பாருங்கள், தே டேஸ் கம். ஸோ இது எப்படி எழுதணும், தே வில் பி கம்மிங். அடுத்து தேர்ட் ஒன், இட் வில் பி பிளேயிங். அடுத்து ஃபோர்த் ஒன், சி வில் பி ஸ்விம்மிங். அடுத்து ஃபிஃப்த் ஒன், வி வில் பி வாக்கிங். அடுத்து சிக்ஸ்த் ஒன் வந்து ஹீ வில் பி டூயிங். அடுத்து செவன்த் ஒன், யூ வில் பி டாக்கிங் லீவ். ஸோ எல்லாத்தையும் அப்படி எழுதிக்கோங்க பார்த்து. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து டூர் மாதிரி போகிறாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது முன்னாடியே நம்ம எழுதுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உமா வில் பி ஸ்விம்மிங். ஃபர்ஸ்ட் ஒன், உமா வில் பி ஸ்விம் பண்ணுறாங்க. ஸோ வில் பி ஸ்விம்மிங் பண்ணலாம். செகண்ட், ஹர் பிரதர் வில் பி பிளேயிங். அடுத்து தேர்ட் ஒன், ஹர் பிரதர் வில் பி கிளைம்பிங். ஸோ மலை மேலே எழுதாங்களா. ஸோ ஹர் பிரதர் வில் பி கிளைம்பிங். ஸோ இந்த இருக்கு கிளைம்பிங் எழுதிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், ஹர் ஃபாதர் வில் பி பிளேயிங் மியூசிக். இது வந்து ஃபோர்த்துக்கான ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் வந்து ஹர் மதர் வில் பி கேட்சிங் ஃபிஷ். அவங்க அம்மா என்ன செய்வாங்க, ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எழுதியிருக்கோம். நான் முதல் வந்து 5 எழுதிக்கோங்க. ஆறாவதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு என்ன வரும், ஹர் பிரதர் வில் பி டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஃபோட்டோகிராஃப் தானே இருக்காங்க. ஹர் பிரதர் வில் பி டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் சொல்ல எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஆறாவதுக்கான ஆன்சர் தான் அது. Her brother will be taking photographs. Her brother will be taking photographs. Taking spelling TAKING. Taking photographs spelling வந்து PHOTOGRAPHS. photographs. ஸோ இதுதான் ஆன்சர், ஆறாவதுக்கான ஆன்சர். Her brother will be taking photographs. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, சேஞ்ச் த சென்டென்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் கண்டினியூஸ் டு ஃபியூச்சர் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருந்து ஃபியூச்சர் கண்டினியூஸாக மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒன்றே ஒன்று தான் மாற்றணும். என்னன்னா, வாஸ் வெயிட்டிங் இருக்கிறது என்ன மாற்றணும், நம்ம வில் பீன்னு மாற்றணும். வெயிட்டிங் அப்படியே தான் வரும். ஸோ இந்த வாஸ் இருக்கா, அந்த வேர், கோயிங், வாஸ் பிளேயிங், வாஸ் ஈட்டிங், வாஸ் ரீடிங் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன பண்ணுவோம், வில் பி மட்டும் போட்டால் போதும். முதல்ல ஃபுல்லாக எழுதணும். நான் ஒன்றுக்கு மட்டும் எழுதணும். சி எழுதிட்டு வாஸ் வெயிட்டிங் என்ன போடணும், வில் பி போடணும் வாஸ்க்கு பதிலாக. அடுத்து வெயிட்டிங் வந்து அப்படியே தான் வரும். ஸோ வெயிட்டிங் அப்படியே எழுதிக்கோங்க.
அடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஃபார் பஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எழுதணும். அப்போ செகண்ட் ஒன்றுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தேங்கிறத எழுதிக்கோங்க. இங்கே எழுதிட்டு வேர் இருக்கா, வேர்க்குள்ள என்ன பண்ணுவோம், வில் பி போட்டு அந்த கோயிங் அப்படியே போட்டு டு கோயம்புத்தூர் அப்படியே எழுதிருங்க. அடுத்து சுரேஷ் இருக்கா, சுரேஷ்க்கு அடுத்து என்ன எழுதணும், சுரேஷ் வில் பி பிளேயிங் செஸ். அடுத்து ரஃபிக் வில் பி ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து பிரசன்ட் வில் பி ரீடிங் நியூஸ் பேப்பர். ஸோ வாசெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன போட்டுக்கோங்க, வில் பி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சேஞ்ச் சென்டென்ஸ் ஃப்ரம் ஃபியூச்சர் கன்யூஸ் டு ஃபாஸ்ட் கன்யூஸ். முதல்ல நம்ம என்ன செஞ்சோம், ஃபாஸ்ட் கன்யூஸ் வந்து ஃபியூச்சர் கன்யூஸாக மாற்றணும். இப்போ எப்படி மாற்ற போகிறோம்னா, ஃபியூச்சரில் கொடுத்துருக்காங்க, நம்ம எதாவது மாற்றணும், பாஸ்ட்டாக வந்து மாற்றணும். ஃபியூச்சரில் என்ன கொடுத்துருப்பாங்க, நமக்கு வில் பி கொடுத்துருப்பாங்க. அந்த வில் பி எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும், வாஸ்ன்னு போடணும். ஐ வந்து என்ன வரும், வாஸோ, ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர், அவ்வளோதான். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர். அடுத்து லூசிக்கு என்ன வரும், லூசி வாஸ் கெட்டிங் ரெடி, அவ்வளோதான். அந்த வில் பி அடிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும், வாஸ் போடணும். லூசி வாஸ் கெட்டிங் ரெடி. அடுத்து இந்த ட்ரெயின் வில் பி, இந்த ட்ரெயின் வில் பி எடுத்துட்டு என்ன பண்ணணும், வாஸ் போடணும். ட்ரெயின் வாஸ் அரைவிங் ஆன் செகண்ட் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். அடுத்து வி வில் பி, வீக்கு வந்து என்ன வரும், வேர் வரும். ஸோ வி வேர், வீக்கு அடுத்து வேர் போட்டு ஸ்லீப்பிங் இன் டெரஸ், அவ்வளோதான். அடுத்து இட் வில் பி ட்ரைனிங் ஹெவிலி, இட் வந்தால் நமக்கு என்ன வரும்னா வாஸ் தான் வரும். ஸோ இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி, அவ்வளோதான். அந்த வில் பி அடிச்சுட்டு இட்டுக்கு அடுத்து வாஸ் போட்டு ரெய்னிங் ஹெவிலி, இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆடியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, லெட்டர்ஸ் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆடியோவில் வரும். அந்த ஆடியோ கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். The 3% are involved in the dialogue. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எஸ் வரும். வருண் இஸ் ஸ்டடிங் 4th ஸ்டாண்டர்ட், இதுக்கான ஆன்சர் வந்து நோ வரும். அக்ஷயா இஸ் வருண் சிஸ்டர், ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நோ வரும். அடுத்து தே பிளே கோகோ, இதுக்கான ஆன்சர் எஸ் வரும். அடுத்து 5th ஒன், வருண் பிளேஸ் இன் கோதை டீம், ஸோ இதற்கான ஆன்சர் வந்து நோ வரும். இது நீங்கள் அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்தா தான் இதுக்கான ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து குறிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து நமக்கு வந்து இந்த ஃபார்மர்ஸ் அன்னைக்கு டாக்டர்ஸுங்களா நமக்கு வந்து ஒரு கதை போகுது, ஸ்டோரி போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் மற்ற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.